மனம் திறந்து பேசப் போகிறேன் என்று சொன்ன அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து கிளம்பி செல்லவிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ பாஜகவோட தலையீடு இதற்குள்ள அவர் டெல்லியெல்லாம் போய் வந்த பிறகு என்ன நடந்தது? அவர் அதுக்கப்புறம் அமைதியானதையும் கவனிக்க முடிஞ்சது. பாஜக தங்களுடைய மூவுக்கு அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. செங்கோட்டையனை மையப்படுத்தி, தொண்டர்களின் அபிமானம் கொண்ட செங்கோட்டையனை மையப்படுத்தி அதிமுகவில் ஒரு பிளவை பாஜக உருவாக்கிடுவாங்க. இவர் 4 வாரத்தில் முடிக்க சொன்ன அந்த பொதுச் செயலாளர் தேர்வுங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு அதை தலையிடறதுக்கு உரிமை உண்டு. ஒரு கட்சி எப்படி டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இயங்குதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளங்கிறத ஒரு வழக்கும் தேர்தல் ஆணையத்தில், அது அரட்டலை தொடர்பான அந்த வழக்கு அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுவும் அதை இணைச்சு பார்த்து அதிமுகவில் பாஜக எதிர்ப்பாளர் இல்லாத ஒருத்தரை அவங்க முன்னிலைப்படுத்திடுவாங்க ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குனாங்க. அந்த அச்சத்தின் அடிப்படையில் அதுவரை 26லையும் பாஜகவோட கூட்டணி கிடையாது, 29லையும் கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துட்டார். அப்போ 20% வாக்குக்கு தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்த பிறகு செங்கோட்டையன் மீது ஒரு பாராமுகத்தை பாஜக காட்டுறாங்க. இப்போ செங்கோட்டையனோட இந்த போர்க்கோலம்ங்கிறது இண்டிபெண்டாக தன்னை நம்பி, அவருக்கு அதிமுக தொண்டர்களிடம் செல்வாக்க நம்பி, பாஜக அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியாளர்களை நம்பி, அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை நம்பி, ஏன் பாஜகவுக்குள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்களை நம்பி, எடப்பாடி எதிர்ப்பாளர்களை நம்பி தான் இந்த இதில் அந்த களத்துக்குள்ள அவர் இறங்குறாரே தவிர, இவரை பயன்படுத்தி எடப்பாடியோட சமரசம் பண்ண பாஜகவை நம்பி இந்த மூவை அவர் செய்யலை. ஓகே, இப்போ பேருந்து, லாரி எல்லாத்துலேயுமே இப்போ எல்லா சாலையும் கோபிச்செட்டிப்பாளையத்தை நோக்கி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் அங்கு சாறை சாறையாக குவிந்துட்டு வராங்க. அது பற்றின செய்திகளையுமே பார்க்கிறோம். உண்மை, நீர்பூத்த நெருப்பா அவருக்கு பெரிய மக்கள் பலம் இருந்தது. அவருக்குள்ள மக்கள் பலம் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக பெரிய மக்கள் சக்தி அவர் அறியப்பட்டார். 2011ஆம் ஆண்டு தேர்தல் வியூகங்களை செங்கோட்டையன் தான் செயல்படுத்தினார். அவர் புதிய தமிழகத்தை உள்ளே கொண்டு வந்ததுனாலும் சரி, மனிதநீதி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டு வந்தனாலும் சரி, இவர் தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, கடைசியாக கொண்டு வந்தது ஜெயலலிதாவின் நட்பு வளையத்தில் உள்ளவர்கள், அவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். செங்கோட்டை இவர் தேமுதிக உள்ளே கொண்டு வந்தாலும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையை மாஃபா பாண்டியராஜன் மூலம் மாட்டெல்லாம் நடத்தினது செங்கோட்டையன் தான். ஆக 2011 மேல் சபை மீண்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதாவுக்காக உழைச்சது. எல்லா வேலைகளையுமே செங்கோட்டையன் செய்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடம் செங்கோட்டையனுக்குன்னு சொல்லும்போது, இன்னர் சர்க்கிளில் பவர்ஃபுல்லாக இருந்த சசிகலா, நடராஜன் தரப்பினருக்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு ஹோல்டு வார் உருவாச்சு. அதில் செங்கோட்டையன் உங்களையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவர், அவர் பின்னாடி 500 கார் போகுது, அவர் அமைச்சரவை பதவியேற்றதும் ஜூனியர் அமைச்சர் எல்லாமே அவரை போய் ஆசி வாங்க போகிறாங்கங்கிற இதை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அதை சொல்லவும் ஒரு த்ரெட்டாக மாறவும் அவர் ஜெயலலிதா அம்மையாரால் பதவி பறிக்கப்படுறார். அப்போவே தொண்டர்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு சிம்பதி இருந்தது. ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சியை வழிநடத்த தகுதியானவருங்கிற ஒரு எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் செங்கோட்டையன் மேலே இருந்தது. நம்பர் 2 பொசிஷன் ஜாதி மதம் கடந்து இருந்தது. ரியல் பவரில் நம்பர் 2 பொசிஷனாட்டு சசிகலா ஃபேமிலி இருந்தாலும் கூட தொண்டர்கள் மத்தியில் நம்பர் 2 பொசிஷனில் செங்கோட்டை இருந்தார். அதோட வெளிப்பாடு தான் இப்போ தெரியுது. குறிப்பாக ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அதிமுக செங்கோட்டையன் தாங்கிறது தெளிவாக இருக்குது. மற்ற பகுதிகளிலையும் கட்சி தலைமைங்கிற எண்ணம் கொண்டவங்க மத்தியில் செங்கோட்டை மேலே ஒரு சிம்பதி இருக்குது. அதுதான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இது வெளிப்படுது. பல்லாயிரக்கணக்கான பேர் செங்கோட்டையனோட இந்த பேட்டியை பார்க்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தனிநபர் அல்ல, அதிமுக தொண்டரின் குரலாட்டு, கேடர்ஸோட வாய்ஸ் ஆட்டு நான் பேசுகிறேங்கிறத செங்கோட்டையனும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. இதில் இப்போ ஜெயலலிதா காலத்திலேயே சசிகலாவோட குடும்பத்தால் இவருக்கு செங்கோட்டையனுக்கு சிக்கல்கள் வந்தது அப்படின்னும் தெரிவிக்கிறீங்க. அதே நேரத்தில் இங்கே இப்போ வந்துட்டு இருக்காங்கல்ல, சாறை சாறையாக வராங்க. அதில் அதிமுக தொண்டர்கள்னு பார்த்தோம்னா செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, சசிகலா ஆதரவாளர்கள் கூட வராங்க அப்படின்னும் செய்திகள் தெரிவிக்குது. கண்டிப்பாக எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும், பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவாளர்கள் உட்பட எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட எல்லா தரப்புமே செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு கருத்தையும் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி,
செங்கோட்டையன் அவரது இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் அவர் செய்தியாளர்களை கட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு பேசிட்டு நீங்க அங்க வாங்க சார். அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார் செங்கோட்டையன். கட்சி அலுவலகத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் அளிக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அதிமுக அலுவலகத்தில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் சசிகலா ஆதரவாளர்களும் திரண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் முன்னிலையில் செங்கோட்டையன் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார். மனம் திறந்து பேச இருக்கிறேன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் செங்கோட்டையன். அவர் என்ன பேச இருக்கிறார்? தலைமை மீதான அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல பிரிந்து சென்றவர்கள், அதாவது டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும், அவர்களை கட்சியில் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்த போகிறாரா, அல்லது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. அதே நேரம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுகவிலிருந்து விலக இருக்கிறாரா என்ற கேள்வியும் கூட ஒரு சிலர் எழுப்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான், என்னன்னு தெரிஞ்சிடும். அவர் பதுங்கலா பாய்ச்சலா? பாய்ச்சல் தான். ஏன்னா இது இனிமேல் பதுங்கினா அவருக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு. தன்னை நம்பி, எடப்பாடி எதிர்ப்பாளரை நம்பி அவர் பாஞ்சு தான் ஆகணும். பாயிரம் போது உடஞ்சி போகாமல் தான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாட்டு முன்னிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் அந்த பாசிபிலிட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பாய்வார். ஏன்னா எடப்பாடி அதுக்கெல்லாம் ஒரு பேக்கப் வேணும் இல்லை சார்? இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அவங்களோட நிர்வாக குழுவில இருந்து பொதுக்குழுவில இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இப்போ செங்கோட்டையனுக்கு அப்படியான ஒரு ஆதரவு இருக்கா? இப்போ ஓபிஎஸ் மாதிரியான அவரும் போர்க்கொடி கலக குரல் எல்லாம் எழுப்பினவர் தான். ஆனா அவருக்கு அப்படியான வாய்ப்புகள் வரலை. அவர் முற்றிலுமாக கட்சியிலிருந்தே ஓரங்கட்டுப்பட்டு அங்கிருந்தே நீக்கப்பட்டுட்டார் இல்லையா? அவர் நீக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்தது செங்கோட்டையன், சி வி சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் போன்ற பலரும், வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் தான் காரணம். அவரை இரட்டை தலைமை நீக்கி ஒற்றை தலைமையாக வந்ததில் இவங்க பவரும் போயிட்டு, செங்கோட்டையன் பவர் உட்பட எல்லார் பவரும் இரட்டை தலைமையாக இருக்கும்போது செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தது. ஒருவரே முடிவெடுத்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்து, அவங்க அதிகாரத்தை கத்திரி போட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை பாதிக்கும்படி செய்ததே அவர்கள் நடவடிக்கையே செய்தது. இப்போது கடைசி கட்டத்தில் இந்த ஒரு ஆஸ்பயர் பண்றாருங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன். இந்த 20% ஓட்டுங்கிறது எடப்பாடி தலைமை கிடைச்ச ஓட்டு தான். அது ரெட்டலைக்குள்ள ஓட்டுங்கிற சென்டிமெண்ட் தான் அங்கே பிளே பண்ணப்பட்டாலும், ரெட்டலைக்குள்ள ஓட்டு தினகரனும் சசிகலாவும் போன பிறகு இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்தே 7% இழந்தாங்க. அதுக்கு பிறகு வாளாகவும் கேடையாகவும் இருந்த ஓபிஎஸ் போன பிறகு 13% இழந்தாங்க. இப்போ 20% வாக்கு தான் ரெட்டலைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்குது. இந்த வாக்கை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீராக இல்லை. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்துல தொடர்ந்து பேசலாம். ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடலாம். தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட கழக செயலாளர், தொடர்ந்து 23 ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக தலைமை செயலாளர், இப்படி பல்வேறு கழகத்தினுடைய உயர்மட்ட பொறுப்புகளில் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற தன்மையில் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பணி உண்மையிலேயே அளப்பரியது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை அண்ணன் என்ன பத்திரிகையாளர் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கும் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திரு ரவீந்திரன், அதாவது நாம் ஏற்கனவே பேசியது போல எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிமுக காரர்கள் மட்டுமல்ல,
பாஜகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் எல்லோருமே செங்கோட்டையனுக்கு ஒரு மானசீக ஆதரவு, தங்களால் முடிந்த ஒரு ஆதரவை அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவர், அவர் ஜாதி அடிப்படையில் செயல்படக்கூடியவர் அல்லங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையனுக்காக கொடுக்குறாரு. அது உண்மையான ஒரு தகவலும் கூட. அத்தகைய பொறுப்போடு செயல்படக்கூடியதான் செங்கோட்டையன். 2011 ஜெயலலிதாவுக்காக வேட்பாளர் தேர்வை செய்யும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பேலன்சிங்காக எல்லா சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் வேட்பாளர் பட்டியலை அவர் தயார் பண்ணார். கூட இருந்து அதை நேரிலே அதை பார்த்தவன் என்ற அடிப்படையில் நான் அதை சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையனுக்கு யார் யார் எந்த வகையில் பலம் சேர்க்க முடியுமோ அந்த பலத்தை எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் சேர்ப்பாங்க. இப்போது டிடிவி மீண்டும் வரணும்னு அண்ணாமலை சொன்னது மாதிரி செங்கோட்டையனை பற்றி கூட அண்ணாமலை பாசிட்டிவாக சில கருத்துக்களை ஆனால் எது பலம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இப்போ செங்கோட்டையனோட இவர்கள் சேரும்போது அது பலம் வாய்ந்ததா, இல்லை அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில அதுல இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட எது பலம் வாய்ந்ததாக நினைக்கிறீங்க? சந்தேகத்திற்கு இடம் இல்லாம எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு. அவர் 10.5% கொடுத்து அது தவறு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் ஒரு ஜாதிக்கு அந்த மாதிரி கொடுப்பது பொறுப்பற்ற தனம், ஒரு தலைமை முதலமைச்சருக்கு அழகே அல்ல. ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அந்த தவறை செய்ததில் அவர் வந்து சேலம், தர்மபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் ஒரு அசாத்திய செல்வாக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத செல்வாக்கு அவர் பெற்றிருக்கிறாரு. எம்ஜிஆர் ஆதரித்த சமூக தளம் வேற, எடப்பாடி ஆதரிக்கக்கூடிய சமூக தளம் வேறங்கும் போது மிகப்பெரிய குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் வந்து அங்கே இருக்குது. அதே நேரத்தில் ரெட்டலை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சியை விட கீழே 4வது இடத்துக்கு போயிட்டார். பெரிய திருப்தி தானே. 4வது இடத்துக்கு ரெட்டையில் போயிருக்குது. தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்குது. ஸோ இந்த மைனஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இங்க வடதமிழகத்தில் அதெல்லாம் நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக திரு பிரியன் சார், இப்போ செங்கோட்டையன் அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பிட்டாரு, பாதி தூரம் வந்துட்டாரு அலுவலகத்தை, இன்னும் சற்று நேரத்துல ரீச் ஆக போறாரு. யாருக்கு இப்போ டென்ஷன்? இல்லை, டென்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்புக்கு டென்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி தரப்பு இதை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. செங்கோட்டையனோட ரிவோல்ட்டை அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு டென்ஷன் இருக்காது. பட் அவர் என்ன பேச போகிறாருன்னு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் ஒரு ஐடியா இருக்கு. இவர் வந்து அவருக்கு எதிராக போகிறாருன்றது எடப்பாடிக்கு தெரிஞ்ச விஷயம். அதுதான் கடந்த சில மாதங்களாகவே அது போயின்னு இருக்கிற விஷயம். அதனால் இவர் என்னைக்கு ரிவோல்ட் பண்ணுவார்ன்றது அவங்க ஒரு யூகிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கேற்றபடி அவர் இப்போது ரிவோல்ட் பண்ணுறார். ஆனால் ரிவோல்ட் பண்ணுறாரா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு ஒன்றும் பெரிய டென்ஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்த செங்கோட்டையனோட பேட்டி முடியறதுக்கு முன்னாடி அவரை தற்காலிக நீக்கம் அதிமுகலேருந்து பண்ணுறதுக்கான அறிவிப்பு கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி எதுக்குமே ரெடியாக இருக்கார். எடப்பாடி வந்து தன்னுடைய தலைமை அவ்வளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஏன்னா இவருக்கு இனிமேல் வந்து எப்போ வந்து வெளிப்படையாக வந்து பேசணும்னு வந்துட்டாரோ, கட்சி விவகாரங்களை வந்து வெளியில் பேசணும்னு வந்துட்டாரோ, டெஃபினட்டாக வந்து எடப்பாடி வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்த சமயத்தில். நீங்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட பார்க்கலாம். தம்பித்துறையோடு சேர்ந்து நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் சில விஷயம் சொல்ல வரும்போது, தம்பித்துறை கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வரும்போது தம்பித்துறையே வாயடைக்கிறார். கட்சி விஷயத்தை பேசாதீங்க அப்படின்னு வாயடைக்கிறார். அப்போது எடப்பாடி ரொம்ப டைட் லிப்பிடாக இருக்கார். அவர் நினச்ச காரியங்களை பண்ணிகிட்ருக்கார். அது எதேச்சிகாரமாக பண்ணுறாரா, இல்லை வந்து யாரையாவது கலந்து பேசி முடிவு பண்ணுறாரான்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் தன்னுடைய தலைமையை வந்து உறுதியான தலைமைன்னு காமிக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த தலைமை உறுதியாக இல்லை, நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்கன்னு வெளியில் ஒரு விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்களே தவிர அவரை பொறுத்தப்பட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதனால் இந்த செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து இந்த முக்கியத்துவம் கொடுக்காததே வந்து அவரோட லீடர்ஷிப்பை கேள்வி எழுப்புறதாகத்தான் இருக்குது அப்படிங்கிறார். ஆமாம், கண்டிப்பாக அவர் செங்கோட்டையனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதான்னு இருக்கார். இத்தனை மாதங்கள் வந்து ஒதுக்கி தானே வச்சுருக்காரு. அதனால் வந்து இப்போது நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் இல்லை அந்த பகுதியில் அந்தியூர் பகுதிகளில் வந்து அதிமுகவுக்கு பிரச்சனை வரும், தோற்றுருவாங்க அப்படின்னா அதை பற்றியும் கூட அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. அதனால் வந்து எடப்பாடி வெரி கிளியர். ஏன்னா இவர் வந்து ஒரு மாஸ் லீடர் கிடையாது. இவர் பின்னாடி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவர் பின்னாடி எந்த நிர்வாகியோ ஒன்றிய செயலாளரோ இவர் பின்னாடி போவாங்களான்னா போக மாட்டாங்க. ஏன்னா தேர்தல் வர போகிற சமயத்தில் அமைப்பு ரீதியாக எடப்பாடி கையில் இருக்கும்போது, அவர் கையில் இருக்கும்போது எந்த ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் யாருமே அவர் பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா தேர்தல்ன்றது வந்து வெறும் ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை, தேர்தலில் வந்து பணம்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த நேரத்தில் எடப்பாடி விட்டு யாரும் போக மாட்டாங்க. அதனால் இவர் பின்னாடி ஆளுங்கள் வரதெல்லாம் ரொம்ப டவுட். ஒரு லோக்கல் ஏரியாவில் இருக்கிற பகுதி செயலாளர், அந்த ஒன்றிய செயலாளர் அவங்க வருவாங்களே தவிர
தமிழ்நாடு முழுக்க பரந்த அளவில் இருக்க ஆதரவு ஏதாவது 1-2 அங்கங்கே தெரிவிக்கலாமே தவிர நிச்சயமாக அந்த அமைப்பு ரீதியாக எடப்பாடிக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே இவர் கூட இப்போ வரமாட்டாங்க. அதனாலேயே எல்லாரும் எடப்பாடி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது கிடையாது. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு போரை நோக்கி போயிட்டு இருக்கும்போது படைகள் வந்து ஒன்றுபட்டு தான் போக விரும்புவாங்களே தவிர இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. தோல்வியோ வெற்றியோ கிளம்பியாச்சு, படை போருக்கு கிளம்பியாச்சு. அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இதனால் வர ஆதாயமோ நஷ்டமோ லாபமோ எதாக இருந்தாலும் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். தேர்தலுக்கு அப்புறம் நம்ம எடப்பாடியை எந்த வகையில் பார்த்துக்கணுமோ அந்த வகையில் பார்த்துக்கலாம். தோற்றுதுன்னா அவரை வந்து தலைமை பதவியிலேருந்து தூக்கிறதுக்கான முயற்சிகள் அப்போ புரட்சி பண்ணலாம். இது சரியான நேரம் கிடையாது. தேர்தல்ங்கிற ஃபேக்டர் வந்து பல நிலைப்பாடுகளை மாற்றுதா? ஆமாம். இப்போ சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது, அது வந்து உள்ளேயே இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த அமைப்புக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்போ எலெக்ஷனை நோக்கி போகும்போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ ஒரு பகுதி ஒரு ஒன்றிய செயலாளர் போய் இவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி பிரயோஜனம், நாளைக்கு அவருக்கு சீட் கிடைக்காதுல்ல. ரெட்டாலே அவர்கிட்ட இருக்குது, எடப்பாடிகிட்ட இருக்குது. அமைப்பு ரீதியாக அவர் 20% ஓட்டை கையில் வச்சுருக்காரு. அவர் பலமான கூட்டணி அமைக்கலை, அவர் அதிமுக பலவீனமாக இருக்குது, எல்லாமே கரெக்டு, தோற்றுருவார் எல்லாம் தெரியும். ஆனால் இருந்தாலுமே எலெக்ஷனில் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ பகுதி செயலாளரோ சீட்டு கிடைக்கணுன்றது முக்கியம். சீட்டு கிடைச்சா அவங்களுக்கு பல்வேறு பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. அதனால தான் இப்போ செங்கோட்டையின் முன்னாடி எவ்வளோ பேர் வருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஓகே சார். திரு அக்னீஸ்வரன், இப்போ எழுப்ப போகிறது, செங்கோட்டையன் எழுப்ப போகிறது ஒரு போர்க்குரலாகத்தான் இருக்க போதா? தொண்டர்களோட குரலை அவர் பிரதிபலிக்க இருக்கிறாரா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இது பண்ணுறது வந்து போர்க்குரலும் இல்லை, கழக குரலும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அது கட்சிக்குள்ளே அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் பார்ப்பாங்களே. அப்படியே இது பண்ணால் கூட அது வந்து எந்த அளவுக்கு அதை சமாளிப்பது அல்லது எதிர்கொள்வது அப்படின்றத அந்த கட்சி தலைமை பார்த்துக்கிற போது. இது ஒன்றும் இது புதுசாக, இது ஏற்கனவே ஒரு வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை தானே. இது புதுசாக நம்ம வந்து கொண்டுக்கு வந்து அதை இப்படி பண்ணிடுறாங்க அப்படி பண்ணிடுறாங்க. வெளிப்படையாக சொல்லலையே சார். இன்னைக்கு தான் வந்து அரசியலில் யாரு தான் வெளிப்படையாக பேசணும்? வெளிப்படையாக பேசினா யாருமே அரசியலே பண்ண முடியாது. அவர் சொல்லிட்டார் சார், நான் மனம் திறந்து பேச போறேன்ட்டாரு. அப்போ இவ்வளவு நாளா பத்திரிகையாளர் சந்திச்சதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மீது மரியாதையும் அன்பும் கரிசனமும் இந்த இயக்கம் எப்போதும் வைத்திருக்கிறது. காரணம், ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் திரு தம்பித்துரை அவர்கள், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள், முன்னாள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற சபாநாயகர் திரு தனபால் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவங்க. ஆகவே அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அதான் சொல்லுவாங்கள்ல, இவங்க வந்து ஏதோ ஒரு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடியது தான். ஆனால் அதை வந்து ஒரு பெருசாக இதாகி இப்படி சரியாயிருமா அப்படின்னா அதையும் அந்த கட்சி எதிர்கொள்ள போகிறது, அவ்வளோதான். மேக்சிமம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர்கள் போக மாட்டாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பும் கூட. அப்போ அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒரு எம்ஜிஆர் காலம் தொட்டே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதற்கு பிறகாக ஜெயலலிதாவோட சட்டப்பேரவையில், அதுக்கப்புறம் அவர் அமைச்சராக இருந்தது, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில், இப்படின்னு பல ஃபேஸ்களை கடந்து வந்தவர். இப்போ வந்து தலைமைக்கு எதிராக இது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்கனவே பேசினாரு சார். நான் வந்து என்னை வந்து சீண்டி பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னால அந்த வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தார். அப்போ அது ஒரு அதிருப்தியாக தானே பார்க்க முடியுது. அவர் டெல்லிக்கு போனது உட்பட பல விஷயங்கள் நம்ம ஒன்றிணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாம் அணுகிற விதம் ஒன்று இருக்குல்ல. ஆகவே ஏதாவது, அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாக இருக்கிறது, ரைட்டுங்களா? அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இதில் இப்போ ஒரு சூறாவளி சுற்றுப்பிரயாணம் அவர் போனதுக்கு பிறகுதான் இவங்களுக்குள்ள என்ன இதாகுதுன்னா, சரி இதை நாம முறியடிப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்யலாமா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.